ஹலோ ஸ்டார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இப்பொழுது மாடி தோட்டம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஆர்கானிக் ஃபுட்டு தான் வேணுங்கிறாங்க. அதனால் அந்த உரம் போட்டது, பூச்சி மருந்து அடித்தது வேண்டாம், உடல்நலத்துக்கு கெடுதிங்கிறத நல்லா உணர்ந்துருக்காங்க. இப்போ எல்லா வீட்லேயும் மாடி தோட்டம் போட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாடி தோட்டத்தினால நமக்கு என்னென்ன நன்மைகள்ங்கிறது பல நன்மைகள் இருக்குது. மாடி தோட்டம் போடுறதுனால நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கிறது. நம்ம டைம் பாஸிங் வந்து நல்ல வழியில் போகுது. நமக்கு ஒரு ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த செடி கொடிகளை பார்க்குறதுனால நம்ம மனதுக்கு ஒரு அமைதி தருகிறது. மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த செடி கொடிகளை பார்க்கும்போது நம்ம பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. இது மாதிரி எத்தனையோ நமக்கு பிரச்சனைகளை குறைக்கிற அந்த மாடி தோட்டத்தை வீட்டில் போடலாம். இது மட்டுமா, நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் ஃபுட்டை கொடுக்குது. நம்ம சாமிக்கு தேவையான பூக்களை தினந்தோறும் அள்ளி தருது. நம்ம மாடி தோட்டத்தை வசந்தமாக மாற்றுது, ஒரு பூக்காடாக மாற்றுது. மாடி தோட்டத்துக்கு போனால் சென்ட்டே தேவையில்லை, அந்த மாதிரி கமகமன்னு வருது. சரி, கருவேப்பிலை இல்லையா, மாடிக்கு போகிறோம், டக்குன்னு 2 கருவேப்பிலை எடுக்கிறோம், நமக்கு தாளிக்க உதவுது. கொத்தமல்லி இல்லையா, என்ன பண்ணுறது, திணற வேண்டாம், அதான் நம்ம மாடி தோட்டம் இருக்குல்ல, மாடி தோட்டத்தில் போகிறோம், கொத்தமல்லியை 2 எடுக்கிறோம். அதுவும் நம்ம நாட்டு கொத்தமல்லிங்க, வாசனையாக இருக்கும், டக்குன்னு ஒரு ரசத்தில் போடுறோம், கமகமன்னு ரசம் ரெடி. இது மாதிரி எத்தனையோ இருக்குது. கருவேப்பிலை, புதினா, பிரியாணி எல்லாம் வாங்கியாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு வாங்கியாச்சு, பிரியாணி அரிசி வாங்கியாச்சு, பூண்டு வாங்கியாச்சு, வெங்காயம் வாங்கியாச்சு, மசாலா பொருட்கள் வாங்கியாச்சு, தயிர் வாங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம், புதினா இல்லை. குழந்தை 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம், கடை 7:30 மணிக்கு மேலே திறப்பான். எப்படி பிரியாணி ரெடி ஆகும்? உடனே மாடிக்கு போகிறோம். அங்கே தான் நம்ம புதினா இருக்குல்லங்க, அப்படியே பளிச்சுன்னு பச்சை பசேர்னு மணக்க இருக்குங்களே, அந்த புதினாவை எடுக்கிறோம், கீழே கொண்டு வர்றோம், பாடுறோம். இந்த புதினா போடுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வீட்டில் அந்த புதினா இலைகள்லாம் கிள்ளின பின்னாடி அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நட்டு வச்சு 2 நாள் நிழலில் வச்சு அப்புறம் வெயிலில் வச்சிங்கன்னா அது புதினா உங்களுக்கு ரெடி ஆயிடும். அதே மாதிரி இந்த மல்லி ஈஸிங்க. அந்த கொத்தமல்லியை வாங்கி அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பளக்கட்டையில், இந்த சப்பாத்தி கட்டையில் உருட்டும் போது 2 உடையும். உடஞ்ச பின்னாடி அதை மண்ணுக்கு மேலே தூவி விட்டு, தொட்டியில் உள்ள மண்ணுக்கு மேலே தூவி விட்டு, அதுக்கு மேலே லேசாக மண்ணை தூவி விட்டு, தண்ணியை ஊற்றக்கூடாது, துளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு கொத்தமல்லி ரெடி ஆகிரும். கருவேப்பிலை எங்கேயாவது கிடைச்சுன்னா அந்த கண்ணை வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு கருவேப்பிலை ரெடி ஆகிரும். அப்படி இல்லையா, கருவேப்பிலை குச்சியை ஒடிச்சிட்டு வந்து வச்சு மேலே வந்து கத்தாழையோ இல்லை ஒரு சாணியை வச்சு விட்டிங்கன்னா அதை ஒரு 10-15 நாளில் துளிர் விட்டு வந்துடும். அது மட்டுமா, அந்த பாருங்கள், இதை பாருங்கள், சப்போட்டாவை பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சின்னதாக இருக்குது, எவ்வளோ பெருசாக வந்துருங்க, ஒரு தொட்டியில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கொத்தான சப்போட்டாவை இது கொடுக்கும். அதுவும் ஆர்கானிக் ஃபுட்டுங்க, நம்ம உடல் நலத்துக்கு தேவையான ஃபுட்டுங்க. இது மாதிரி நம்ம வளர்க்கும்போது நம்ம அந்த பசுமை காட்சிகளை பார்க்கும்போது நம்மளே ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வு வரும். அவ்வளவு இனிமையான ஒரு உணர்வை தர்றது இது. சாயங்கால நேரத்தில் ஒரு சேரை போட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது அந்த காற்று, அந்த பசுமையை பார்க்கும்போது மனதுக்கு நிறைவையாக இருக்கும். இப்போ நம்ம துளசியை பார்த்துட்ருக்கோம். துளசி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் துளசி வளர்க்குறது நல்லதுங்க. பக்கத்துலேயே வந்து மருதாணி செடியும் வச்சுருக்கோம். மருதாணி செடி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க. நமக்கு வருகின்ற நெகட்டிவ் ஃபுல்லாக தடுக்குங்க. நமக்கு யாராவது ஏதாவது செய்வினை செய்கிறதா இருந்தால் கூட இதை தடுக்குங்க. அடுத்து பாருங்கள், அந்த மாங்கன்று. நம்ம அவசரத்துக்கு ஒரு மா இலை வேணும், ஐயர் கேட்குறான்னா எங்கெங்கே ஓடுறோம், அவன் கொடுக்க மாட்டான், எங்கே கொடுக்க மாட்டான், சாயங்காலம் ஆயிடுச்சு எடுக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு மா இலை இருக்கும்போது எப்படி இருக்கும்? கத்தாழை பாருங்கள், ஃபேஷியலுக்கு உதவுது. நம்ம வெயில் காலத்தில் அதை ஜெல்லி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு குளிர்ச்சியை தருது. அதை எடுத்து அரைச்சி தலையில் தடவும் போது தலைக்கு முடி அழகை தருகிறது. எவ்வளவோ தருகின்ற அந்த கத்தாழை நம்மகிட்ட இருக்குங்க. இது வெளியே போய் வாங்க முடியுமா? அது ஏகப்பட்ட டிமாண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கா, நினைக்கிறோமா, மேலே போகிறோமா, கத்தாழை எடுக்கிறோம், ஃபேஷியல் பண்ணலாம், ஹேரில் உபயோகிச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம பண்ண முடியும். இவ்வளவு அழகு தருகிறது இது. அதே மாதிரி இந்த பாருங்கள்,
அந்த கீரையை பாருங்கள். இந்த கீரை வந்து சாப்பிடும் பொழுது மூளை வந்து அதிகளவு வளர்ச்சி அடையும், நல்லா வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையை நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி துளசி இருக்குது. தொண்டை கபமா இல்லை தொண்டையில் எரிச்சலா 4 துளசி எடுத்து வாயில் போட்டிங்கன்னா அந்த தொண்டையில் உள்ள அந்த ரணங்கள் ஆகி சீக்கிரமாக நம்ம குணமாகிவிடும். இதுக்கு மருந்து மாத்திரை தேடி நம்ம தேவையில்லை. கையை சேவக்கணுமா, அந்த மருதாணி இருக்குது, கொஞ்சம் எடுக்கிறோம், கையில் வைக்கிறோம். இல்லைன்னா ஹேர் டை வேணுமா, அந்த மருதாணி எடுத்துகிறோம், டீ தூளை போடுறோம், காய்ச்சிரும், நம்ம ஹேர் டையாக பயன்படுத்திக்கலாம். எவ்வளவோ பயன்கள் மாடி தோட்டத்தில் இருக்குங்க. மாடி தோட்டம் அமைக்கிறதுனால அவ்வளவு சிறந்த பயன்கள் இருக்குங்க. இந்த நெல்லிக்காயை பாருங்கள். நெல்லிக்காய்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அது வளர்த்தா நல்லதும்பாங்க. நீங்கள் வீட்டில் நெல்லிக்காய் வளர்க்கலாம். ஒரு 20 லிட்டர் தொட்டி இருந்தாலே நம்ம இந்த நெல்லிக்காய் வளர்க்குறது முடியும். அவ்வளோ அழகாக நெல்லிக்காய் நம்ம வளர்க்கலாம். சப்போட்டா வந்து இனிமையான பழங்களை கொடுக்கறது நம்ம நாட்டு சப்போட்டாங்க. அது நமக்கு உடல் நலத்துக்கு நன்மைங்க. இந்த நெல்லிக்காய் பாருங்கள், இது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறது. எங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி தங்குவாள்ங்கிறது ஐதீகம். உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி கூட்டிகிட்டு வரணும்னா இந்த நெல்லிக்காய் மரத்தை வளருங்க. கீழே பாருங்கள், இப்போ தான் போட்டிருக்கோம். திராட்சை கொடியாக பழகிட்டு இருக்கு. இது குச்சியை வச்சு ஊனி பந்தலை போட்டு விடணும். இது கத்தரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, வீட்டிலே இருக்குது. தேவைன்னா மாடிக்கு வந்து கத்திரிக்காய் வாங்கிக்கலாம். நம்ம மார்க்கெட்டுக்கு போகிற செலவை இது குறைக்கும். அவ்வளவு சிறந்ததுங்க இந்த கத்திரிக்காய். நாட்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்ங்க, நல்லது. இந்த பாருங்கள், இது வந்து ஒரு கீரை. இது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இது ஒரு மருதாணி, பெண் மருதாணிம்பாங்க, முள் இல்லாத மருதாணி. ரோஸ் இருக்குங்க. ரோஸ் பல வகையான ரோஸ் இருக்குங்க. அடுத்து பாருங்கள், மாதுளை செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாதுளை பழம் இன்றைக்கி 200 ரூபா 250 ரூபாங்கிறாங்க. அதுவும் உரம் போட்டதுங்க. நம்ம வீட்டில் மாதுளை வளர்க்கும்போது எவ்வளோ சிறந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது எலுமிச்சைங்க. எலுமிச்சையில் வந்து பழமே வந்துருச்சுங்க. நம்ம பாருங்கள், காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், பழங்கள் பாருங்கள். இந்த பழங்கள்லாம் நம்ம வரும்போது நம்ம தேவைப்படும் போது இங்கே பாருங்கள், எலுமிச்சை பழம். இங்கே பாருங்கள், கொத்து கொத்தான எலுமிச்சை பழங்கள். இது முதல்ல இப்போ தான் அவங்க வந்துட்டுருக்கு. இனி வருகிற காலங்களில் செடி முழுவதும் எலுமிச்சை தாங்க இருக்கும். எலுமிச்சை வேணுமா, வெயில் காலத்தில் நிற்கல என்ன ரேட்டுங்க. இந்த எலுமிச்சை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வரும். கருவேப்பிலை பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது. இந்த கருவேப்பிலை எடுத்து பயன்படுத்தலாம். ரோஸ் இருக்குது, புதினா கீழே இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் வந்து இருக்குது பாருங்கள். இந்த கொய்யாப்பழம் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருக்குங்க. கொய்யாப்பழம்லாம் உடல்நலத்துக்கு சிறந்ததுங்க. சர்க்கரை நோய்க்கு குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இலையை கூட நம்ம பயன்படுத்தலாம். கருவேப்பிலை பாருங்கள், எவ்வளவு அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி மாடித்தோட்டம் இருக்கும்போது நமக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது, நம்ம மன வருத்தம் போகும், பண தொல்லையும் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம கிடைச்சிருது. ஆர்கானிக் ஃபுட்டுங்க, நோய்கள் வராது. நம்ம வீட்லேயும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் செடி கூட இருக்குங்க. இது மிளகாய் பாருங்கள், கொத்து கொத்தான மிளகாயை தந்துட்டு இருக்குங்க. இது மாதிரி ஒரு மார்க்கெட்டையே நம்ம மாடியில் வளர்க்கலாங்க. இது மாதிரி வளர்க்குறதுனால நம்ம மனதுக்கு நிறைவு, பணச்செலவும் கம்மி, ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்றோம், நொடிகள் வராது. இது மாதிரி நீங்களும் மாடித்தோட்டத்தில் வளருங்க. இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இதை சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன், தேங்க்யூ.